ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க வெறும் 4 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இதை ப்ரெட்டில் தடவி இல்லைனா சப்பாத்தியில் தடவி ஒரு ரோல் மாதிரி கொடுக்கலாம். குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபட்டு வரும். நான் இன்னைக்கு கம்மியான குவான்டிட்டியில் தான் பீனட் பட்டர் செய்ய போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பீனட் பட்டர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது மிக்ஸி ஜார் ரொம்ப சூடாகிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் கேப் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை நல்லா மசிஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கோங்க. தேனுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை கூட சேர்க்கலாம். ஆனால் தேன் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் கண்டிப்பாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சிக்கோங்க. போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்திருக்கு. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பீனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே ப்ரெட்டில் தடவி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வீட்டிலையே இதை செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.